அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா தினேஷுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. இதில் தினேஷுடைய அவங்க அம்மா இருக்காங்களே, உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் கையை பிடிச்சி தன்னோட கண்ணில் வந்து ஒத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழுகுறாங்க. டக்குன்னு வந்து அழுதுட்டாங்க. ஏன் அப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியும். கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. ஏன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட மகனை வந்து பெற்றுட்டோமே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு கொடூரமாக நடக்கிறானே, அதுவும் வந்து விசித்ரா அப்படிங்கிற பெண்ணை பற்றி இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கானே, அதெல்லாம் வெளியே போய் அவனுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் கையை பிடிச்சி வந்து அழுதுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அதாவது தினேஷ் அவங்க அம்மா காலில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு விசித்ரா வந்து காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதா எனக்கே பார்க்க ஒரு இதாக இருந்துச்சு. அப்படி காலில் விழுக போகும்போது தான் டக்குன்னு அவங்க தூக்கி அவங்க கையெடுத்து தன்னுடைய இதில் வந்து ஒத்திக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுகுறாங்க. ஏமா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி விசிட்டா கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம தினேஷுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் காலில் போயும் விழுந்தாங்க. காலில் விழுந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க விசித்ரா. அவங்க அப்பா எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க உனக்கு அம்மா தங்கச்சி மாதிரியே அக்கா மாதிரியே சொல்கிறாரு. தினேஷை கூப்பிட்டு இவங்க வந்து உனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தினேஷ் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசித்ரா உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, அவங்களுக்கு ஏற்கனவே 3 பையன் இருக்குது, நீ 4வது பையன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள வந்து தாய்ப்பாசத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நீ சொல்கிற, அது வந்து தவறு. அவங்க வந்து உனக்கே ஒரு தாய் மாதிரி, அவங்களுக்கு 3 மகன் இருக்காங்க, நீ 4வது மகன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷுடைய அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. பாவம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட கேடுகெட்ட ஒரு குழந்தைய பெற்றுட்டு அவரை வந்து வளர்த்துறா, இப்படி தான் வந்து போய் அடுத்தவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஆனாலும் நம்ம அவங்க அப்பா அம்மா வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா தினேஷ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அவங்க வந்து உனக்கு அம்மா மாதிரி, நீ திருப்பி அவங்க அம்மா பாச வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னா உனக்கு வந்து நீயே செருப்பு கழட்டி அடிச்சிட மாதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.